தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை நடந்திராத பெரும் துயரம் நேற்று கரூரில் நடந்தேறியிருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் பேரணி பிரச்சாரம் போன்றவற்றை நடத்துகிற போது லட்சக்கணக்கிலே கூடுகிறார்கள். ஆனால் இதுவரை இதுபோல கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழக்கும் ஒரு அவலம் நடந்ததில்லை. எனவே இது தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்திய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தாங்க ஒண்ணா துயரமாக இது மாறியிருக்கிறது. 39 பேரையும் பறிகொடுத்து தவிக்கிற இந்த குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களுக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. அந்த தொகையை 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு தேவையான உயர் சிகிச்சை அளிக்க உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த துயரம் நடந்தேறிய உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு சென்று நள்ளிரவு வேளையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியது துயரத்தில் உறைந்திருக்கும் நம்மை போன்ற அனைவருக்குமே ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இந்த துயரத்தில் மிக தீவிரமான முறையிலே மீட்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை, துயர் துடைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது பாராட்டுதலுக்குரியது. இப்போ அண்டை மாநிலத்தில் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், ஒரு சக மனிதனை கடந்து போகிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது வேறு விதமாக இருக்குது. அப்போ மக்களை இந்த எல்லா மாநிலங்களிலும் சினிமா ரசிகர்கள் உண்டு, புகழ்பெற்ற திரை கதாநாயகர்கள் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் திரை கவர்ச்சி என்பது ஒரு மோகமாக மாறியிருக்கிறது. சினிமா மோகத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு அரசியல் தலைவரை காண்பதற்காக கூடிய கூட்டம் என்பதை விட ஒரு திரை கதாநாயகரை காண்பதற்காக கூடிய பெரும் திரள். அரசியலில் சினிமா என்பது பிற மாநிலங்களிலும் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் இத்தகைய பாதிப்புகளை சந்திக்கும் அளவுக்கு இருப்பது வேதனை அளிக்கிறது. மாவட்ட செயலாளர் 10,000 பேர் தான் நாங்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனு கொடுத்துருந்தாங்க. அதனால நாங்கள் 500 பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டும்தான் காவல்துறையின் சார்பாக கொடுத்துருந்தோம். ஆனால் கூட்டம் அதிகமாக வந்ததுனால எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி காவல்துறையின் சார்பாக எனக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கூட்டம் அதிகமானதுனால அதை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை தானே, அதையே தவறிவிட்டாங்களா? அதை பற்றி இது குறித்து அருணா ஜெகதீசன் அவர்களின் தலைமையில், ஒரு நீதிபதியின் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் ஆணையிட்டிருக்கிறார். அவர்கள் விசாரித்து இதன் பின்னணி காரணங்களை கண்டறிந்து சொல்லுவார்கள். நாம் யூகத்தின் அடிப்படையில் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. பொதுவாக இது போன்ற பெருந்திரளை திரட்டுகிற போது அந்த கட்சியின் தலைவர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் எவ்வளவு லட்சம் பேர் திரளுவார்கள் என்பதையெல்லாம் முன்கூட்டியே கணக்கிட்டு அதற்கேற்ப நேரம், இடம், தலைவர் ஒரு இடத்திலே நின்று பேசக்கூடிய கால அளவு ஆகியவற்றையெல்லாம் தீர்மானிக்க வேண்டும். என்னதான் ஆயிரக்கணக்கான போலீசாரை கொண்டு வந்து குவித்தாலும் கூட நாமும் பொதுமக்களுடைய பாதுகாப்பிலே விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதுதான் 35 ஆண்டு கால பொது வாழ்வில் நான் அறிந்து கொண்ட
ஒரு அனுபவம். ஆகவே நாம் காவல்துறையினர் மீது குற்றம் சுமத்துவது அல்லது தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சுமத்துவது அல்லது இந்த கூட்டத்தை நடத்தியவர்கள் மீது குற்றம் சுமத்துவது என்கிற ஒரு நிலை இப்போதைக்கு தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். துயரத்தில் துக்கத்தில் வீழ்ந்து கிடக்கிற மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவதும் அவர்களை ஆற்றுப்படுத்துவதும் தான் நம்முடைய கடமை என்று உணர்கிறேன். எதிர்க்கட்சிகள் எந்தவித போராட்டம் நடத்தினாலும் காவல்துறை இப்படி தான் பண்ணுது, எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி தரதில்லை, அது இல்லாமல் பல நிபந்தனைகள் வைத்து கடைசி நேரத்தில் அவர்களுக்கு அனுமதி தராங்க, இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்காங்க. இல்லை, எப்படியா இருந்தாலும் அனுமதி தரதான் போகிறாங்க. யாரையும் பேரணி நடத்தக்கூடாது, பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு காவல்துறை தடுக்கிறது இல்லை. அவங்க நிபந்தனை கொடுக்குற போது இப்போ அவங்க இது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தால் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் இந்த நிபந்தனைலாம் தர்றாங்க. நீங்கள் வண்டிக்கு மேலே உட்கார்ந்து வரக்கூடாது, ஒரு வண்டியில் இவ்வளோ பேர் தான் வரணும், இந்த மாதிரியான வண்டியில் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சில நிபந்தனைகள் விதிப்பது இதுதான். அந்த மாதிரி நாம தான் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கணுங்கிறதையும் காவல்துறை நமக்கு சுட்டி காட்டுறாங்க. நாங்கள் எத்தனையோ பேரணியில் இப்போ அண்மையில் திருச்சிராப்பள்ளியில் நடத்தின பேரணியில் லட்சக்கணக்கான பேர் திரண்டார்கள், இளைஞர்களும் திரண்டார்கள். இதேபோல் குழந்தைகளை தூக்கி கொண்டு ஏராளமான பெண்மணிகள் கலந்து கொண்டார்கள். எல்லா பேரணிகளிலும் இது வழக்கமான ஒன்று தான். ஆகவே நமக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது. வெறுமனே நாம் காவல்துறையும் அரசும் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நிதி உதவி இறந்தவர்கள் குடும்பத்துக்கு எங்களால் எங்கள் சக்திக்கேற்ப அந்த உதவியை நாங்கள் மேற்கொள்வோம். நிபந்தனைகள்லையும் குறிப்பிட்ட நேரத்தை எந்த இடத்துலையும் விஜய் பின்பற்றல அப்படின்ற ஒரு கருத்தை காவல்துறை சொல்லியிருக்காங்க. எப்படி இப்போ இது நம்ம முன்கூட்டியே ஒரு யூகத்தின் அடிப்படையில் கருத்து சொல்ல முடியாது. அவர் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக இருக்குது அவர் சேர வேண்டிய இடத்துக்கு. இந்த அளவுக்கு தாமதமாக நாம் இடம் கொடுத்துருக்கக்கூடாது. அதற்கு அவர் தான் பொறுப்பேற்கணும். அவர் என்னதான் இருந்தாலும் காலையில் நாமக்கல்லில் சேர வேண்டிய இடத்துக்கு உரிய நேரத்துக்கு போல் அவர் சென்னையிலேருந்து புறப்பட்ட நேரமே ரொம்ப தாமதமாக புறப்பட்டிருக்கார். முதல் நாள் இரவே தங்கியிருந்து அடுத்த நாள் நாமக்கல்லில் அவர் ஒரு 8:30 மணி இல்லைன்னா 9:30 மணிக்கு போகலாம். குறைஞ்சது 1 மணி நேரம் தாமதமாகலாம். அந்த பயணத்தின் போது திரள் தடுக்கிறாங்க, முன்னால் கூட்டம் நிறைய கூடிடுச்சு, அதனால் நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் அப்படி ஆனால் ஆகும். 7 மணி நேரம் தாமதமாகிறது அப்படின்னு சொன்னால் அது அவங்களே திட்டமிட்டு தாமதித்து போனார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இன்னும் கூட்டம் கூடட்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு திரள் எவ்வளோ நேரம் தேங்கி நிற்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ஒரே இடத்துல லட்சக்கணக்கான பேர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேங்கி நின்னா மூச்சு திணறல் ஏற்பட தான் செய்யும், டீஹைட்ரேஷன் ஏற்பட தான் செய்யும், எல்லாம் நாக்கு வறட்சி ஏற்பட தான் செய்யும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும். அந்த மாதிரி மூவ் ஆகாமல் தேங்கி நின்றதன் விளைவாக ஏற்பட்ட ஒரு பெரும் பாதிப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். மரணங்களே இல்லாமல் அதிகாரத்தை அடைவதற்கான பாதை இல்லை, அதாவது பல நிகழ்ச்சிகளில் இதே மாதிரி கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இது ஒன்றும் புதுசு இல்லை. கும்பமேளாவுக்கு போன இடத்துல அது மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பெங்களூர் நினைக்கிறேன், அங்கே அது மாதிரி நடந்திருக்கு. பல இடங்களில் அது மாதிரி நடந்திருக்கு. இதில் பங்கேற்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். நம்மை பற்றிய பாதுகாப்பு, நம்ம குழந்தையை தூக்கிட்டு போகலாமா வேண்டாமா, பிள்ளைகளை பெண்களை முதியோர்களை அழைச்சி போகலாமா வேண்டாமா. இப்போ நாங்கள்லாம் ஒவ்வொரு பேரணிக்கு முன்னாலேயும் அது ஒரு கிளாஸ் மாதிரியே எடுக்கிறோம். அவங்களை எடுத்து சொல்கிறோம். வண்டியில் வரும்போதே குடிநீர் கொண்டு வாங்க, வண்டியில் வரும்போதே சாப்பாடு கொண்டு வாங்க, வண்டியில் வரும்போதே உங்களுக்கான பிஸ்கட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுங்க, எங்கேயும் கடையில் போய் நின்று சாப்பிடக்கூடாது, அது மாதிரி குழந்தைகளை அழைச்சிட்டு வராதிங்க, முதியோர்களை அழைச்சிட்டு வராதிங்க, மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கக்கூடாது. இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்கிறோம். இந்த பாதுகாப்பு கருதி வண்டியை வேகமாக ஓட்டக்கூடாது, வண்டியில் வரக்கூடிய டிரைவர் குடிச்சிட்டு வரக்கூடாது, அவன் குடிச்சிட்டு வரானா இல்லையான்னு நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். அதனால் ஒரு பெருந்திரளில் பங்கேற்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கும் அரசுக்கும் தான் இருக்கிறது என்று நாம் கருதக்கூடாது. நமக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கள்ளக்குறிச்சியில் இறந்தப்ப 50 பேர் இறந்தாங்க, முதல்வர் செய்யலை. இதுக்கு இரவோட இரவா சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இருக்கிற சூழலாக இருக்கலாம். அது அந்த சூழல் வேறு, இந்த சூழல் வேறு. இது இப்போ பார்க்கக்கூடாதுன்றீங்களா? பார்த்தது தப்புன்றீங்களா? அதுதான் மக்கள் 40 பேர் ஒரே நேரத்தில் இறந்துருக்குறாங்க. கள்ளக்குறிச்சியில் அடுத்து இருந்தாங்க. அது கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தது ஒரே நேரத்தில் ஒரே சம்பவத்தில் நடக்கலை. அதை குடித்தவங்க மருத்துவமனைக்கு போய் ஒருத்தர் அதில் இறந்தாங்க. அது நம்ம ஒப்பீடு செய்ய முடியாது. எல்லா நேரத்துலையும் இப்போ எல்லா நிகழ்ச்சியும் நம்ம கலந்து முடியாது. இப்போ நான் இந்த நிகழ்ச்சி வரேன், இன்றைக்கி ராமநாதபுரம் போகணும், அதை கேன்சல் பண்ணிட்டு நான் வரேன்.
ஒரு சில நேரங்களில் சில நிகழ்ச்சியில் இதே மாதிரி துயர சம்பவங்களை உடனடியாக போய் கலந்துக்க முடியாது. அதனால் அது காலச்சூழல் பொறுத்து தான் அது அமையும். இதில் எதுவும் உள்நோக்கம் இருக்குதா நம்ம பார்க்கலாம். ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க, எப்படி இருக்கணும்? விஜய் ரசிகர்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? அவங்க ஒரு தலைவரை பார்க்க போகிறாங்க அல்லது தங்களுடைய ஹீரோவை பார்க்க போகிறாங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்புலையும் அவங்க உறுதியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். இளையவழியில் மட்டும் அவருடைய இரங்கலை வந்து தெரிவிக்கிறாரு. ஆனால் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக யாருமே வந்து இன்னும் பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து அதை பற்றி இனிமேல் போய் பார்ப்பாங்க.